நேர்களை வணக்கம். நாங்கள் மார்ச் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம். சார் வணக்கம். காங்கிரஸ் கட்சி கொஞ்ச நாட்களாகவே இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையை மிக அழுத்தமாக முன் வச்சுக்கிட்டு வந்தாங்க. நேரடியாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி. திமுக தரப்புல இருந்து ஒரு மூத்த அமைச்சர் அறிவித்திருக்கிறார், அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்படி பாக்குறீங்க? அது ஏற்கனவே வைத்துக்கப்பட்ட கோரிக்கை தான். காங்கிரஸ் தேசிய தலைவர் ராகுல் காந்தியோட இருக்கிறவர் மேலிட பார்வையாளர் அவர் சொன்னார். அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், எங்களுக்கு அதிகாரத்தில் போங்க. அது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இங்கே திமுகவோட தொங்கு சதைகளும் திமுகவும் பேசுறதும் அருவருப்பாக இருக்குது. அதிகாரத்தில் பங்கு பெறாமல் அரசியல் எப்படி இருக்க முடியும்? இன்னும் ஆண்டி மடமாக நடத்துகிறாங்க. பிஜேபி கரெக்டாக கேட்குறாங்க. காங்கிரஸோட பிஜேபிக்கு இங்கே ஓட்டு போகிறது. இந்த பிஜேபி வந்து எனக்கு என்டிஏ கவர்மெண்ட் அமித்ஷா சொல்கிறாரு. இப்போ காங்கிரஸ் கேட்கறதுல என்ன தப்பு? எந்த கட்சி கேட்கறதுலுமே தப்பு கிடையாது. கேட்கறதும் உரிமை, கொடுக்கறதும் கொடுக்காததும் திமுகவோட உரிமை. திமுக என்ன செய்யறான், அதை வச்சு அவன் கட்சிக்கு திமுக தொங்கு சதைகளை, திமுக வாடகை வகைகளை, திமுக கைக்கூலிகளை வச்சு அது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரியும், அது ஏதோ தேச துரோகம் மாதிரியும், முதுகில் குத்திட்ட மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் போய் அங்கே ஒட்டிக்கிட்டு பதவி திமுக அனுபவிக்கல. என்ன இப்போ இவங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்குன்னு ஒத்துக்கிட்டால் மற்ற கட்சிகளும் கேட்பாங்க, அதனால கொடுக்க முடியாதுன்றாங்க. 2006-11 வந்து 22 சீட்டு துண்டு விழுந்தது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் கருணாநிதி நடத்தினார். ஜெயலலிதா சொன்ன மாதிரி 100க்கு 100 மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஜெயலலிதா சொன்னாலும் சொல்லாட்டி அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். வெளியிலேருந்து காங்கிரஸோட 36, பாமகவோட 18 தான் கவர்மெண்ட்டை தான் தந்துச்சு. ஆனால் அதை மத்தியில் 9 வருஷம் உட்காந்து மஜா பிடிச்சது திமுக. அதுக்கு முன்னால் 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு, அதுக்கு முன்னால் தேவகோட ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்டு, அதுக்கு 20 வருஷம் முன்னால் தமிழ்நாட்டில் 40 சீட்டும் தோற்றும் முரசொலி மாதம் விபி சிங் மந்திரி சபையில் 11 மாதம் மந்திரியாக இருந்தார். பதவியில் இருப்பதற்கு எந்த கூச்சநாச்சமும் இல்லாத திமுக 3% ஓட்டு வச்சிருக்க காங்கிரஸ் எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டால் அந்த தேச துரோகமாக தான் கைகூலிகளை வச்சு சித்தரிப்பது என்பது அவலமானது. காங்கிரஸ் மானங்கட்டு போய் வந்து இது எல்லாத்தையும் அனுமதித்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு எந்த கட்சியும் கேட்கலாம். 1% 1% ஓட்டு இருக்கக்கூட கட்சி கூட கேட்கலாம். ஏன்னா அவங்கள கூட்டு சேர்த்துட்டு வந்து தானே நீ நிற்கிற. அவ்வளோ தூரம் உனக்கு முதுகில் கூத்து சுயமரியாதைக்கு இழுக்குன்னா காங்கிரஸை கைட்டு விட்டுட்டு தேர்தலை சந்திச்சுக்கணும். ஐ.பெரியசாமி நேற்று என்ன சொல்றாரு, அதிகாரத்தில் பங்கு கேட்பது அவங்க உரிமை, ஆனால் நான் முதலமைச்சர் அதை கொடுக்க மாட்டார் அப்படின்றாரு. அவங்க உரிமைன்னு சொல்லும்போது கூட்டணி கட்சிகளை தொங்கு சாதிகளை வச்சு எதுக்கு வந்து இழிவுபடுத்தணும், நக்கல் பண்ணணும்? உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ சுயமரியாதை தங்கங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தனியாக இல்லைங்க, காங்கிரஸை கைட்டிடுங்க. உங்களை தான் தினம் இம்சை கொடுக்குறாங்கல்ல. காங்கிரஸ் கைட்டிட்டு போ, எலெக்ஷனுக்கு போனீங்கன்னா சைபரு, அவன் சைபர், காங்கிரஸ் சைபர், நீ ஒரு 70 சீட்டு ஜெயிப்பான், அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடத்தின் நிலைப்பாடும் இதுதானா அல்லது அடிமட்டத்தில் இருக்க சில பேர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அடிப்படை அரசியல் அறிவு இருந்தால் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. மேலிடம் ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் சோடான்கரோ, பிரவீன் சக்கரவர்த்தியோ, மாணிக்க தாக்கரோ இந்த கோரிக்கை வைக்கவே மாட்டாங்க. செல்வ பிறந்த அதான் காங்கிரஸோட வேலையை. மேலேருந்து ஒருத்தர் ஊசி போடுவான், கீழே சில சமயம் பேசுவான், கீழே சில சமயம் பேச மாட்டான். இங்கே திமுகவோட செல்ல பிறந்தகைக்கு என்ன மாதிரியான உடன்படிக்கை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். சோடாங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசுகிறாங்க, மாணிக்க தாக்கூர் பேசுகிறாங்கன்னா யார் சொல்லி பேசுவாங்க? ராணாலாம் பேச மாட்டாங்க. உண்மையிலேயே இது ஸ்டாலினுக்கு பிடிக்காது அப்படின்னா பேசவே மாட்டாங்க. 2006-11 அதிகாரத்தில் பங்கு வேணும்னு எப்போ கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா 2009 கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2004-9 ஃபர்ஸ்ட் யூபிஏல 144 சீட்டு தான் காங்கிரஸ், திமுகவோட 18-19 சீட்டு நம்பி அங்கே இருந்தது. 2009 என்ன ஆச்சு, யூபிஏ 2 வரும்போது காங்கிரஸுக்கு 208 சீட் வந்துருச்சு. மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து 272 கிராஸ் பண்ணிட்டாங்க. திமுகவோட 18 இல்லைனாலும் அவன் சமாளிச்சுக்கலான்னு வரும்போது அப்போ இங்கே பேச ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். சோனியா காந்தி கிட்ட கருணாநிதிக்கு இருந்த நல்ல ஈக்குவேஷனால அதை அன்னைக்கு பெரிய அளவில் வலியுறுத்த முடியாமல் போச்சு. ஆக்சுவலாக அன்னைக்கு அதை ஈஸியாக வாங்கியிருக்கலாம், ரொம்ப ஈஸியாக வாங்கியிருந்திருக்கேன். அந்த 36 நம்பி தான் கவர்மெண்ட் நின்றுச்சு. 18 பாமக கொடுத்தா கூட 4 சீட்டு துண்டு விடுது. அப்பயே போட்டு விட்டாங்க. இப்போ எங்க கிடைக்க போகுது? கூட்டணியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை. என்ன கேட்டிங்கன்னா, கூட்டணி கட்சி தேர்தலை ஜெயிக்குது அப்படின்னா, கூட்டணி சேர்ந்து ஒரு அமைப்பு தேர்தலை ஜெயிக்குதுன்னா, கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் மந்திரி பதவி கொடுக்கணும். அது அண்ணா திமுக கூட்டணி, திமுக கூட்டணி. உண்மையான ஜனநாயகன்றது அதுதான். நான் வந்து அந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுறேன், தனி நபருக்கு கிடையாது. இவங்க வந்து இப்போ யூபிஏ மோடி 1.0 2.0 தனி மெஜாரிட்டி இருந்தது, ஆனாலும் மந்திரிகளுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையான இன்க்ளூசிவ்னஸ் வேணும், எல்லாரையும் அரவணைத்து போகணும்னா
கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிக்கும் மந்திரி பதவி கொடுன்னு நான் சொல்லல. கூட்டணியில இருக்க கட்சிகளை யாருக்கெல்லாம் எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்களுக்கு மந்திரி பதவி கண்டிப்பா கொடுக்கணும். அதான் உண்மையான ஜனநாயகம். உண்மையான அதிகார பரவலாக்கம் என்பது அதுதான். உண்மையான கூட்டாட்சி என்பது அதுதான். மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சினா மத்தியில சேர்ந்து கொள்ளடிப்போம், தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் கொள்ளடிப்போம். இதுதான் தாத்பரியம் ரெண்டு கட்சிகளுமே. நீங்க மத்தியில அதிகாரத்துல எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணும்னா மாநிலத்திலும் கண்டிப்பாக வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் இந்த கோரிக்கை 100% சரியானது, நியாயமானது. ஆனால் அதை இவங்க இப்ப எழுப்புறதுக்கு காரணம் திமுகவுக்கு ப்ரெஷர் பண்றாங்க. இது வந்து பெரிய அளவுல இதன் அடிப்படையில கூட்டணி உடையும் நான் நம்பல. கூட்டணி தொடரும். அதிகார பரவலுக்கு ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள மாட்டார். கூட்டணி ஆட்சி என்பதை அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். கூடுதலாக எம்எல்ஏ சீட்டு வேணா கொடுக்கலாம், 3 சீட்டோ 5 சீட்டோ கொடுக்கலாம். அதற்கான ஒரு வழியாக கூட காங்கிரஸ் இதை பயன்படுத்தலாம். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் ஒரு கான்செப்ட் என்கின்ற முறையில், ஒரு ஐடியா, ஒரு தத்துவம் என்கின்ற முறையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்கும் மந்திரி சபையில் வெற்றி பெற்றால் இடம்பெற வேண்டும், எம்எல்ஏ இருக்கவங்க எல்லாம் மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் உயர்ந்த ஜனநாயகம். ரெண்டு கூட்டணியுமே நான் சொல்றேன், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும். அதை வலியுறுத்துறது தப்பு இல்லை. அது உறுதியா வலியுறுத்தி இருந்தா அந்த காலத்திலேயே வாங்கிருக்கலாம். இன்னைக்கு கோட்டை விட்டாங்க, இன்னைக்கு தெருல நிற்கிறாங்க. பராசக்தி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல்லா அந்த காலத்துல நடந்த அந்த மொழி போராட்டம் அதெல்லாம் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்ல இருந்தது காங்கிரஸ். இங்க எப்படி எல்லாம் அண்ணா அவர்கள், அவங்களை சார்ந்தவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எப்படி போராடினாங்க அப்படின்றத எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு இந்த திரைப்படம் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கோபம் கூட ஒண்ணும் இல்லை. வரலாறு அதெல்லாம் காங்கிரஸ் அதை தாண்டி எப்பயோ போயிடுச்சு. இது ஒரு பிரச்சார படமா திமுக எடுத்திருக்கு, அவ்வளவுதான். இல்லை, அது காங்கிரஸ் மேல ஒரு பிளாக் அது அந்த காலத்துல நடந்ததை அவங்க சொல்றாங்க. சரி, அவ்வளவு செஞ்ச திரைப்படத்தை எடுத்தவங்க யாரு? ரெட் ஜெயண்ட் தானே எடுத்தாங்க. ரெட் ஜெயண்ட் யாருக்கு சொந்தம் எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி அதுல இருந்து விலகிட்டாருனாலும் அது யாருடைய நிறுவனம் என்பது எல்லோருக்கும் தெரியும். காங்கிரஸை போட்டு நாரா கீழ்ச்சிருக்காங்க. நல்லது, அது வரலாறு. பெரியாரோட ரோலையும் அதுல சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பெரியாரோட ரோல் என்னன்னு தெரியல. பொள்ளாச்சியில் பிப்ரவரி 12 ராணுவம் துப்பாக்கி சூட்டில் பலர் கொல்லப்பட்ட போது காலி பயில்களை சுட்டுக் கொல்லுங்கள் தான் சொன்னார்கள். என்டையர் ஹிந்தி அஜிடேஷன் அப்ப பெரியார் போலீஸ் அடக்குமுறையை ஆதரித்தார். அவருடைய வரலாறுல அது ஒரு கரும்பக்கம். இது வரலாற்று ஆவணம். யோகிய சீலர்கள், பராசக்தி படம் எடுக்கக்கூடியவர்கள் அதையும் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். காங்கிரஸை போட்டு நீங்க நாரா கிழிங்க, தப்பே இல்லை, அது வரலாறு. பெரியாரோட ரோலையும் நீ பேசியிருக்கணும்ல. இது பெரியார் வழி வந்த அரசுன்னு சொல்றல்ல. அறிவு நேர்மை இருந்திருந்தா பெரியாரோட ரோலையும் அதுல பேசுங்க. அது ஒன்றை மட்டும் வச்சு பெரியார் இடப்படக்கூடாதுன்றது நான் ஒப்புக்கொள்கிறேன். எஸ், அவருடைய வரலாறு, அவருடைய வாழ்க்கை என்பது அது ஒரு நீண்ட பயணம். பிராமணர்கள் அல்லாதவருடைய சுயமரியாதைக்காக அவர் போராடினார், சமூக நீதிக்காக போராடினார். 1000 குறைகள் இருந்தாலும் நான் ஒப்புக்கொள்கிறேன். சீமான் பெரியாரை ஏசுவது போல, விமர்சிப்பது போல நான் ஏச மாட்டேன், விமர்சிக்க மாட்டேன். ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஜாலியன்வாலாபாக் இணையான படுகொலை பொள்ளாச்சியில் நடந்த துப்பாக்கி சூடு என்று ஒரு தரப்பினர் சொல்லுகிறார்கள். அது எந்த அளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆனால் பலர் கொல்லப்பட்டது உண்மை. பொள்ளாச்சி மாதிரியான ஒரு சிறு நகரத்துல ராணுவம் வந்தது என்பதே ரொம்ப ரொம்ப அவலமானது. அந்த ஒரு துப்பாக்கி சூட்ல குழந்தைகள், பெண்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த முழுமையான ஆராய்ச்சியோ ஆவணங்களோ திமுகவோட ஆட்சியும் அது பிறகு அண்ணா திமுக ஆட்சியும் கூட பெரிய அளவில் அவை ஆவணப்படுத்தப்படவில்லை. ஒரு மணிமண்டபம் கூட அங்கே அமைக்கல. அதன் பிறகு 2016 அங்கே சிலர் நடத்திய ஒரு கூட்டத்தில் தான் அதற்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டன. 67லேருந்து 76 வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுகவோ, அண்ணாதுரை 2 வருஷம், அதுக்கு பிறகு 7 வருஷம் கருணாநிதி, அதுக்கு பிறகு 19 ஆண்டுகள், அந்த 7 ஆண்டுகளோடு சேர்த்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்காரு. மணிமண்டபம் அமைப்பதற்கு அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் ஸ்டாலின் யார் யாருக்கும் மணிமண்டபம் அமைச்சாரு. பொள்ளாச்சியில் வந்து ஒரு மணிமண்டபம் அமைப்பதற்கு எதுவுமே செய்யலை. அப்ப இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறாங்க என்பதை தாண்டி மறைந்த தியாகிகளுக்கு வந்து இவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், நீங்க காங்கிரஸை நாரா கிழிங்க, அது வரலாறு. பெரியாரோட ரோலை நீங்க பேசியிருந்திருக்கணும், பேச மாட்டீங்க. ஏன்னா சேம் சைடு ரோல். உங்களை இன்று ஆதரிக்கக்கூடியவர்களே வந்து தோழர் தியாகம் போன்றவர்களே வந்து பெரியாரோட ரோலை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அறிவு நேர்மை இருந்திருந்தால் பராசக்தி தயாரிப்பு குழுவினர் அதையும் எடுத்திருக்கணும். இன்னைக்கு பராசக்தி வக்காலத்து வாங்கி தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய, சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகளும் ஒருத்தர் வாயிலிருந்து கூட பெரியாரோட ரோலை பற்றி ஏன் வரல? அதையும் நீ பேசுன்ற தெரியட்டும்.
நீ பேசாததால தெரியாம இருந்துட போறது இல்ல. கடந்த காலம் மாதிரி ரொம்ப அந்யோன்யமா இல்லையே காங்கிரஸ் திமுக நெருக்கடி இருக்கு, நீங்கள் சொல்வது உண்மை. நெருடல் இருக்கு. ஆனால் அது சரி செய்யப்படும் நான் உறுதியா நம்புறேன். சரி, இது மேல்மட்டத்துல கூடுதல் சீட்டுக்காக இவ்வளவு பண்றாங்க. அதிகாரத்துல பங்கு என்பது அது கூட அவங்க நோக்கம்னு எனக்கு தோணல. 25 சீட்டுன்றது ஒரு 30ல இருந்து 35 சீட்டு கேட்கறாங்க. அதற்காக வைக்கப்படுகிற கோரிக்கை தான் இந்த அதிகாரத்தில் பங்கு என்பது. கண்டிப்பா அதிகாரத்தில் பங்கு என்பதை ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க அதிகாரப்பூர்வமா இல்லைனாலும் வாய்மொழியா உத்தரவு கொடுங்க. கோச்சிங் காங்கிரஸ் போயிடுச்சுன்னா போவாது, காங்கிரஸும் போவாது, திமுகவும் போவாது. திரும்பவும் சொல்றேன், காங்கிரஸ் வெளியே போனால் திமுக, அல்லது வெளியே போனால் திமுக காங்கிரஸை கட்டி விட்டாலும், அது காங்கிரஸ் திமுக தானா போனாலும் 2 பேருக்கும் பாதிப்பு இருக்கும். வெறும் காங்கிரஸுக்கு மட்டும் பாதிப்புன்னு முட்டாள்தனமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். தனியா போனா காங்கிரஸ் சைபர் ஆயிடும், சந்தேகம் இல்லை. ஆனா திமுகவில் ஒரு 70 80 சீட்டை தாண்ட முடியாது. இல்ல, ஸ்டாலினுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ராமதாஸ் ஆப்ஷன் முதல்ல அதை பேசுவோம். ராமதாஸ் ஆப்ஷனே கிடையாது. 2 விஷயம். ஒண்ணு, மகனும் அப்பாவும் ஓட்டை ஈக்குவலா உடைச்சுக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மின்றதை தாண்டி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம்னு வச்சுக்கிட்டா கூட 50-50 உடையுது. விசிகா இருக்க கூட்டணியில பாமக இருந்ததுன்னா அது சைபர் ஆகும், ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. திருமாவளவனை வேணா ஸ்டாலின் சமாதானப்படுத்தி தாஜா பண்ணி ராமதாஸை சேர்த்துக்கிறோன்னு சொல்லி அலையன்ஸில் சேர்த்துட்டு வரலாம். சத்தியமாக விசிகா ஓட்டு பாமகவுக்கு இப்போ வன்னியர் ஓட்டு போகாது, வன்னியர் ஓட்டு விசிகாவுக்கு வராது. 2011 சாட்சி. 30 சீட்டு பாமக கொடுத்து 3 சீட்டு ஜெயிச்சாங்க. விசிகாவுக்கு 10 சீட்டு கொடுத்து 10 சைபர். ஏன் தெரியுமா? இவங்க ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அவங்க ஓட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே வரலாற்று பிழையை ஸ்டாலின் 26 செய்வாரேயானால் முடிவு அதை விட மோசமாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னா அந்த அலையன்ஸ் தோற்பது உறுதி. இந்த மாதிரி கூட்டணிக்குள்ள மேல் மண்டலத்துல ஒரு அது செட் ஆயிரும்னு கூட வச்சுங்களேன். களத்துல தொண்டர்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடா திமுக மேல? கண்டிப்பா வரும். அது சேர்ந்துருமா? அதாவது அதிகாரத்துல பங்குன்றதெல்லாம் பெரிய அளவுல வெறுப்பு உண்டாக்காது. அது எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே படலை. அதிகாரத்துல பங்குன்றதால திமுக ஒன்றும் கோச்சுக்கு போறதுல அமைதியா இருக்கான். அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டான். ஐப்பெரியசாமி சொல்லிட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அது சரி செய்யப்படும். ஆனா இவங்க ராமதாஸை உள்ள கூட்டம் வந்தாங்கன்னா சிக்கல், பெரிய சிக்கல். அதை தவிர வேற பல சம்பவங்கள் நடக்குது சமூக வலைதளங்கள்ல. இவர்களுக்காக செயல்படுபவர்களுடைய நடவடிக்கைகள் பெயர் கூற விரும்பல. அவங்க எல்லாம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா திமுக மீதான மக்களின் வெறுப்பை மேலும் அதிகரிக்கிறது. திமுக காரனை விட திமுகவுக்காக பேசக்கூடிய எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய கூலிப்படை, கூலிக்கு கூவக்கூடிய அந்த கூலிப்படை, கைக்கூலிகள், அவர்களுடைய செயல்பாடுகள் தான் திமுகவுக்கு பெரிய ஆபத்தா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. திமுக காரனை விட ரொம்ப இவங்க லாயலா காமிச்சுக்கிறாங்க. ஏன்னா கூலிக்கு மாரடிக்கிறவங்க. ஒரிஜினல் திமுக காரன் விமர்சனத்தை வரவேற்போம். திமுக ப்ரமோட் தானே பண்றாங்க. அதுதான் அதுல இருக்க சிக்கல். ப்ரமோட் பண்றதா நினைச்சு அவங்க திமுகவுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் திமுக காரன் விமர்சனங்களை வரவேற்பான். கூலிக்கு மாரடிக்கிற இந்த கூட்டம் என்ன பண்ணுது? விமர்சனம் செய்பவர்களை இந்த அதாவது ஏதோ செய்கிற ஏதோ ஒன்றுக்கு செக்கு தெரியாது சிவிலங்கம் தெரியாதுன்றாங்க. ஏதோ செய்கிற ஏதோ ஒன்றுக்கு செக்கும் தெரியாது சிவிலங்கமும் தெரியாது என்பார்கள். அதுபோல இந்த கூலிப்படை, திமுகவால் இயக்கப்படுகிற இந்த கூலிப்படை, அறிவாலய அல்சேஷன்கள் திமுக மீது கண்ணியமான விமர்சனங்களை வைப்பவர்களை கூட பாய்ந்து பிராண்டுகிறார்கள். இதெல்லாம் சமூக வலைதளங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பங்கினை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் திமுகவுக்கு பெரிய வினையா முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அரசின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது மக்கள் மத்தியில, மறந்துடாதீங்க. போராடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து போய் எங்க வச்சிருக்காங்களே தெரியாம வச்சிருக்காங்க. இது என்ன கவர்மெண்ட் இது? எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுறீங்க? அரெஸ்ட் பண்ணா ஒண்ணு ரிமாண்ட் பண்ணு, இல்ல கல்யாண மண்டபத்துல வச்சுட்டு சாயங்காலமா ரிலீஸ் பண்ணுங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு அவங்க பதடுறாங்க. பிஜேபி போய் டிஜிபி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போராடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் 15 நாளா முதல்ல கைது பண்ணி சாயங்காலத்தை விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப 2 நாளைக்கு மேல கைது செய்தவர்கள் சிலர் விடுவிக்கப்படவில்லை. எங்க இருக்காங்கன்னே தெரியல. இது என்னது இது? இந்த போக்கு, இதை நீங்க காவல்துறை செய்ய அனுமதிப்பீர்களே ஆனால் நாளைக்கு போராடக்கூடிய யாரையுமே அவர்களை சர்வாதிக கரம் கொண்டுதான் அடக்குவார்கள். இது பெரிய ஆபத்து. இந்த அதிகாரத்தை போலீஸுக்கு கொடுத்தீங்கன்னா அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் வரும். அது கீழே கிரவுண்டில் அரசுக்கு எதிரான கோபம், எதிர்ப்பு, வேதனை மிகப்பெரிய அளவில் இருக்கு. 2 வார கால ஆக்டிவிட்டிஸ் 4 வாரமாவே சொல்லலாம். கடந்த 4 வாரமா கூட எடுத்துக்கீங்களேன். ஓய்வு திட்டத்தை அமல்படுத்திட்டாங்க. 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. மகளிர் 3000 ரூபாய் எதுல வந்தது?
அந்த போராடுறதுக்கும் 3000த்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஓய்வூதிய திட்டம் ஒரு இஷ்யூ தான். ஆனால் ஓய்வூதிய திட்டத்தில் 2 ஆங்கிள் இருக்கு. அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அது ஏற்றுக்கொள்ளாத சங்கங்கள் இருக்கின்றன. அந்த சங்கங்களை குரல் எழுப்ப விடாமல் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. 3000 ரூபாய் கதை வேற, அது போராடக்கூடியவர்களுக்கான தீர்வு இல்லை. இடைநிலை ஆசிரியர்கள் 3000 ரூபாய் ஒன்றும் கேட்கல. இல்ல ஓவராலா நான் சொல்றேன், ஓவராலா வந்து பெரிய அளவில் எதற்கும் தீர்வு காணப்படவில்லை. இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை எங்க தீர்ந்தது? 15 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு கடந்து போறாங்க. இல்லைங்க, அவர்கள் அவர்கள் கொந்தளித்து போயிருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் ஒரு குறியீடு. உடனே அடுத்த வார்த்தை என்ன வரும்? அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னுவாங்க. அப்போ வாக்கு வங்கி இருந்தால் தான் நீ அவங்களை அட்ரஸ் பண்ணுவ இல்லையா? இந்த 3000 ரூபாயால எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்ந்துடாது. 3000 ரூபாய் வாங்குறவன் எல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. லேப்டாப் வந்து அது மேலே இருக்க படத்தையும் அழிக்கிறான். ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி படத்தையும் அழிக்கிறான். உடனே இல்லாத கதையை விடுறாங்க. அது வாரண்டி கிடைக்காதுன்றாங்க. எவன் சொன்னா வாரண்டி கிடைக்காதுன்னு? கழிப்பு விடுது. லேப்டாப் கொடுக்குறான்னு சொல்றீங்களே, கணிசமான அளவு லேப்டாப் மேலே இருக்க படத்தை அழிக்கிறான்னா அது எதோட அறிகுறி? ஆன்டி இன்கம்பன்சி கொழுந்து விட்டு எரியுதுன்னு தான் அர்த்தம். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு மக்களிடம் போனால் மிகப்பெரிய அளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை முதல்ல அங்கீகரிங்க. விமர்சனங்களை ஏற்றுக்கோங்க. போராடக்கூடியவங்களை அனுமதிங்க. மாறா போராட்டங்களை ஒடுக்கிறது, ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னு கதை அளக்கிறது, மீடியாவை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்துருக்கிறதால மீடியாவை வச்சு எல்லா செய்திகளையும் வெளியில் வர விடாமல் நசுக்கிறது, ஒரு விதமான நேரேட்டிவ் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போகணுன்றது. இல்லைங்க, பிரச்சனை நிறையா இருக்குங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு கதை அளக்குறாங்கன்றது. நான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுக்கு இவ்வளோ காரணங்களை சொல்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றதுக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகள், திமுகவோட வாடகை கூலி வாய்கள், திமுகவுடைய கொத்தடிமைகள் எதை சொல்லுவாங்க? 3000 ரூபாய்க்கெல்லாம் ஓட்டு போடுறோம்னு நினச்சிங்கன்னா அதோட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லை. நிலைமை மோசமாக இருக்குது. எதிர்கட்சிகளால் இதை பயன்படுத்திக்க முடியல. எடப்பாடியால் ஒரு திறம்பட சிறந்த எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியல. ஸ்டாலின் 2019-21 திறம்பட சாமர்த்தியமாக வெற்றிகரமான எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார். துரதிருஷ்டவசமாக அந்த அளவுக்கு வெற்றிகரமான எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியால் செயல்பட முடியல. பிரச்சனைகள் அதை விட இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஆனாலும் எடப்பாடியால் எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியல. எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியல. மீடியா 90% மீடியா திமுகவோட கொத்தடிமையா காலடியில் உட்காந்துருக்க நாய்க்குட்டியா இருக்கு. முதல் 10 வருஷம் மோடி கவர்மெண்ட்ல இதை வச்சு பாக்குறப்ப வேற ஆப்ஷன் இல்லாம மறுபடியும் திமுகவே போட்டுருவாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா? வெறுப்பு இருக்குதா? இந்த ஓட்டை யாருக்கு போடுவான் போட மாட்டான்ற கேள்வியை பத்தி நம்ம இப்ப பேசல. நீங்க உடனே ஜம்ப் பண்ணி நீங்க விரும்புற வார்த்தையை என் வாயிலேருந்து வர வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை முதல்ல கேளுங்க. கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. லாஜிக்கலாக பேசுங்க. ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கோட்டை யாருக்கு போடுவான்றது அவனை தான் கேட்கணும். அவன் தலையெழுத்து. அதிருப்தி இருக்குது. மிக 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 பெரிய அதிருப்தி இருக்குது. அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு சாமர்த்தியம் இல்லைன்றது உண்மை. 2வது, எதிர்க்கிற ஓட்டுகள் முன்னா உடையுதுன்றது உண்மை. இதன் காரணமாக திமுகவுக்கே மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். எண்ணிக்கை குறையலாம், ஆனால் வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை மறுக்கவில்லை. ஏன்னா ஓட்டு எதிர்க்க இருக்க ஓட்டு உடையுது. அப்ப நீங்க சொல்றதை வச்சு இப்படி புரிஞ்சு, எதிர்ப்பெல்லாம் இருக்கு, அது ஆட்சிக்கு எதிராக திருப்புற சக்தி எதிர்கட்சிகளுக்கு இல்லை. பெரிய அளவில் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு திருப்புற அளவுக்கான சக்தி எதிர்கட்சிகளுக்கு இல்லை. 2வது, எதிர்ப்பா இருக்க ஓட்டு மூணா உடையுது. உடையுதுன்னா ஆளுங்கட்சிக்கு லாபம். எதிர்கட்சிகளுக்கு புத்தி வரலன்னா ஆளுங்கட்சி தான் மறுபடியும் எல்லா அட்டுழியத்தையும் தைரியமா இவ்வளவு அட்டுழியத்தை எப்படி பண்றாங்க? கண்ணு முன்னால மாநிலம் போர்க்களமா இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம நாங்க 3000 ரூபாய் கொடுக்குறோம், உங்கள் கனவு சொல்லுங்கன்னு கதை அளந்துக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. கிரவுண்ட்ல பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியலையேங்க. எல்லா கவர்மெண்ட்லயும் பிரச்சனை இருக்கும்னு சொல்லுங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா எங்க கவர்மெண்ட்ல எல்லாமே தேனும் பாலும் ஓடுது எதுக்கு சொல்லுங்க? போராடக்கூடிய ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள் அவர்கள் மன்றாடி கேட்டால் இல்லை நிதி நிலைமை சரியில்லை, சரியானோன்னா உங்கள் கோரிக்கையை பற்றி பரிசீலிக்கிறீங்க. 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 1 கோடியிலேருந்து 17 லட்சமா எக்ஸ்ட்ரா 17 லட்சம் ஏற்றும் போது எப்படி ஏற்றுறீங்கன்னா நிதி நிலைமை சரியாயிடுச்சுன்றீங்க. இது என்ன முரண்பாடு? 17 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தில் ஏன் செய்கிறீர்கள் என்றால் நிலைமை சரியாயிடுச்சு. அப்படியே கேமராவை கட் பண்ணிட்டு அடுத்த ஷாட்டுக்கு போங்க. போராடக்கூடிய ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களோட கோரிக்கைகளை கேட்டால் நிதி நிலைமை மோசமாக இருக்குது, இப்போ செய்ய முடியாது. இது என்ன வாதம்?
நீங்கள் தான் சொல்கிறீங்க நிதி நிலைமை சரியாயிடுச்சு, கூடுதலாக 1 கோடி பெண்களுக்கு, கூடுதலாக 17 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய். 17 லட்சம் பெண்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் மாதம் எவ்வளோ செலவாகுது? 17 லட்சம் × 1000 எவ்வளோ? ஆண்டுக்கு எவ்வளவு? இப்போ அடுத்து ஐ பெரியசாமி சொல்லியிருக்காரு, பொங்கல் அன்னைக்கு என்ன இனிப்பான செய்தி வரும். என்ன 1000 ரூபாய் நீ 1500 ரூபாய் ஆக்க போற, வேற என்ன அவன் இனிப்பு செய்தி? இலவசங்களால மக்களை மதிமயக்கம் செய்ய வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிறது ஒண்ணுதான் அவங்க நோக்கம். வேற என்ன? 1500 அந்த மகளிர் உரிமை தொகை 1000 to 1500 ரூபாய் ஆக்குவாங்க, இல்ல 2000 ரூபாய் ஆக்குவாங்க. இனிப்பான செய்தின்றது அதுதான். இல்ல வேற என்ன, பெங்களூர் பீகார் மாதிரி 10,000 ரூபாய் கொடுக்க போறீங்களா சுய தொழிலுக்கு? ஏதோ ஒரு இலவசம் பெண்களுக்கு போய் அவங்க வங்கி கணக்குல உட்கார போகுது. கஜானால காசு இருக்கா சார்? கஜானால காசு இல்ல, திருவோடு ஏந்துறாங்க. எங்க இருந்து மறுபடியும் கடன் வாங்கணும்? இந்த IAS அதிகாரிகள் இருக்காங்கல்ல, என்ன கேட்டீங்கன்னா அவர்களை தான் குற்றவாளி கூண்டுல ஏற்றணும். அவர்கள் தான் இத்தனைக்கும் காரணம். எல்லா மாநிலத்திலையும், இங்க மட்டும் இல்லை, நம்ம மாநில அசம்பிளிக்கு எலெக்ஷன் போறதால, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் நம்ம பேசும். முதலில் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டியது, விசாரணை கூண்டில் ஏற்றப்பட வேண்டியது IAS அதிகாரிகள் தான். புதுச்சேரியிலாம் திருப்பி அனுப்பிட்டாங்க. புதுச்சேரியில 4000 ரூபாய் கொடுக்கணுன்றதுக்காக அந்த நிதிக்குழுவுக்கு அனுப்பியிருந்தார் முதலமைச்சர் அவர்கள். காசு இல்லைன்னு திருப்பி அனுப்பியிருக்கு. அந்த தைரியம் அவனுக்கு இருக்குல்ல. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்த முதுகெலும்பியா இல்லை. நிதி நிலைமை படுமோசமா இருக்கு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, 17 லட்சம் பேருக்கு கூடுதலா 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ல சேரும்போது எப்படி கொடுத்தீங்க? ஆனா இல்ல, நீங்க தானே சொன்னீங்க. இல்ல நிதி நிலைமை இப்ப மேம்பட்டுடுச்சுன்றாரு. அப்படியே கேமராவை கட் பண்ணி கொண்டு வாங்க. போராடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அல்ல செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் கூடுதல் ஊதியம், அவன் உழைச்ச காசுக்கு உழைச்சது ஊதியத்துக்கு கூலி கேட்கறான். உழைச்ச காசு அவனுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நிதி நிலைமை மேம்பாட்டான உடனே மேம்பட்ட உடனே செய்யறோம். அப்ப அது வாக்கு வங்கி, இது வாக்கு வங்கி இல்லை. அப்ப எவனோ உழைப்பா, நீங்க எவனுக்கு தூக்கி கொடுப்பீங்க? அதுவும் கஜானா காலி. இப்போ 26 வந்துடுச்சு இந்த வருஷம். ஏப்ரலில் எலெக்ஷன், மே மாதம் புது கவர்மெண்ட், ஜூனில் பட்ஜெட், ஃப்ரெஷ் பட்ஜெட் போட்டாகணும். எல்லா விலையும் தாறுமாறாக ஏறப்போகுது, கொடூரமாக ஏறும். மின் கட்டணம் ஏறும். போன வருஷம் ஏற்றலை, இந்த வருஷம் எவ்வளோ ஏற்றுவான்னு தெரியாது, யார் ஆட்சி வந்தாலும். உங்கள் செயல் திட்டம் என்னன்னு இந்த கட்சிகளை பார்த்து எவனாவது ஒருத்தன் கேட்குறானா? ஒரு தொலைக்காட்சி கேட்குறானா? தினம் அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குது? விஜய் யாரோட போவார்? இது ஒன்று தானே தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். திருமண பக்கம்லாம் போராட்டம் நடக்குது, இலவசங்களை அள்ளி விடுது திமுக. கஜானா சூறையாடப்பட்டு இருக்கு, கஜானால துட்டு இல்லை. ஒரு நாள் ஒரு வாதம் வச்சானுங்களா? அவன் அழகாக எழுதி அனுப்புனா, துட்டு இல்லைன்னு திரும்பி அனுப்புனா பாண்டிச்சேரியிலன்னா. மத்திய அரசு கண்ட்ரோலில் இருந்தாலும் அனுப்புறாங்க. அந்த மாதிரி திரும்ப அனுப்பக்கூடிய தைரியம் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு IAS அதிகாரிக்கு அந்த தைரியம், அந்த முதுகெலும்பு இருக்கா? இதை ஏன் பொது சமூகம், சிவில் சமூகம் பேச மாட்டேங்கிறாங்க? நம்ம பேசுறது அத்தனையும் சத்தியம். நம்ம அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பேசுறோம்னு சில பேர் சொல்றாங்க. அட்டென்ஷன் சீக்கிங்க்கு நம்ம ஏன் பேசணும்? அட்டென்ஷனை சீக் பண்ணி நமக்கு ஆக போறது என்ன? நம்ம பேசுறது உண்மையா பொய்யா, அதை நீ பேசு. எதுக்கு பேசுறோன்றது ரெண்டாவதாவே இருக்கட்டும். இது உண்மையா பொய்யா, இது ஃபேக்சுவலா எரர்னா அவதூறு. அரசு கஜானா காலி, தமிழ்நாடு அரசோட நிதி நிலைமை மோசமா இருக்குது. இலவசங்கள் அரசாங்கத்தோட நிதி ஆதாரத்தை சூறையாடிட்டு இருக்கு. இதையெல்லாம் உண்மை. இதை தாண்டி எக்ஸ்ட்ரீமா போய் இப்போ உங்க கனவை சொல்லுங்க. அது என்னங்க? அது ஒரு அரசோட வேலையாங்க? அது என்ன கனவுக்கும் நிறைய சரி, எல்லா கனவையும் நீங்க இது என்ன, இது ரொம்ப ஒரு, அதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப மேம்போக்கா ஒரு உட்டோப்பியன் வாங்க. இப்படி பேசுறதே ஒரு கனவா இல்லையா உங்களுக்கு? என்ன கனவை நீங்க நிறைவேற்றுவீங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதி அவங்களால நிறைவேற்ற முடியல. 2 கோடி மக்களோட கனவை கேட்குறீங்க. எப்படி நீங்க கனவை நிறைவேற்றுவீங்க? இதுனா ஜீபூம்பா வேலையா? இல்ல மந்திரக்கோள் ஏதாவது கையில இருக்கா? இல்ல ஆட்சியாளர்கள் என்ன சூப்பர்மேனா? நம்ம கனவை நிறைவேற்றணும். இது யாருமே எதையோ பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட். கனவை நிறைவேற்றினா எப்படிங்க நீங்க கனவை நிறைவேற்றுவீங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க. கல்வி கடன் ரத்து என்று திமுக கொடுத்த ஒரு வாக்குறுதிக்காக லட்சக்கணக்கான மக்கள் 21ல திமுக வாக்களித்தார்கள். பாரம்பரிய அதிமுக வாக்குறுதி, இது தெரியுமா? பாரம்பரிய அதிமுக வாக்குறுதி. இரட்டை இலைன்ற ஒன்று வந்ததுல இருந்து 2 தலைமுறையா அதிமுக மட்டுமே ஓட்டு போட்டவங்க. ஸ்டாலினுடைய அந்த அறிவிப்பு, அற்புதமான அறிவிப்பு அது, கல்வி கடன் ரத்து.
எம்ஜிஆரும் செத்துட்டாரு, ஜெயலலிதாவும் செத்துட்டாங்க, கருணாநிதி செத்துட்டாரு. ஸ்டாலின் ஒரு புதிய அரசியலை கொண்டு வராரு. பழைய திமுகன்ற பகைமை அரசியல் நமக்கு வேணாம். ஒரு புதிய பாதையில் ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம். அதிமுகவுக்கு இவ்வளோ நாள் 10 வருஷம் வாய்ப்பு கொடுத்துட்டோம், இன்னொரு டேர்ம் திமுக கொடுக்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கல்வி கடன் ரத்துன்னு. பரம்பரை அதிமுக ஓட்டு பச்சையில கரெக்டாக கையில் குத்தி இருந்தவன் திமுக ஓட்டு போட்டான். இன்னைக்கு நொந்து நொம்பலமாய் உட்காந்துருக்கான். 2 பசங்களை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 1.25 லட்சம் 1.5 லட்சம் கடன் வாங்கி வங்கியில் கடனை அடைக்க முடியாமல் வேலையும் கிடைக்காம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறான். தள்ளு வண்டியில் ராத்திரியில் டிஃபன் போட்டு வித்துட்டு இருக்கான் சாலைகளில். வயிறு எரியிறான் அவன். நீங்கள் சொன்ன அந்த ஒரு வாக்குறுதிக்காக தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். கல்வி கடன் ரத்து என்ற உங்களுடைய வாக்குறுதியை நம்பி நான் உங்களுக்கு வாக்களித்த போது எனக்கு இருந்த கனவு என் கடனை நீங்கள் அடைப்பீர்கள், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இன்னைக்கு அந்த கனவு காணல் நீராக போயிருக்குது. இன்னைக்கு நீங்க என்னை முதுகுல குத்திட்டு இப்போ உங்க கனவு என்னன்னு சொல்றீங்களா? இது எங்க போய் அடிச்சுக்கிறது? அழகா கேட்டீங்க. உங்க கனவு சொன்ன கனவு என்னத்தை நீங்க நிறைவேற்றுங்க? ஏற்கனவே நீங்க நிறைவேற்றின லட்சணம் தான் தெரியுது. அதுக்கு என்ன ஒரு சப்பா கட்டுறாங்க அவங்க திமுக செய்தி தொடர்பாளர்கள்? மத்திய அரசு நிதி உதவி கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம். மத்திய அரசு நிதி உதவி கொடுக்காதுன்றது உனக்கு தெரியாது? யாரை ஏமாத்துறீங்க? இன்னைக்கு வந்திருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி முதுகுல குத்தி வாங்கின ஓட்டு. இப்போ அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்றாங்க. உங்கள் கனவை சொல்லுங்க, தேர்தல் அறிக்கை குழு கேட்க நினைக்கிறத கூட நிறைவேற்றுவாங்க. மக்கள் முட்டாள்களை இருக்கிற வரையில் இவர்களுடைய ராஜாங்கம் வீரநடை போடும். ஆப்போசிஷன்ல ஒரு அணி அமைது. நான் இதை சொல்றேன், இந்த இதெல்லாம் இந்த அதிருப்தி எல்லாம் வச்சுக்கிட்டு ஆப்போசிஷன்ல இப்ப டிடிவியை உள்ள கொண்டு வரதுக்கு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அன்புமணி வந்துட்டாரு, பிரேமலதாவும் போயிருவாங்கன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வலுவான அணியை கட்டமைச்சா, எல்லா சின்ன கட்சிகளையும் இழுத்து கட்டமைச்சா அப்ப கூட அசைக்க முடியாது. அப்ப அசைச்சிடலாம். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு எதிர்கட்சி ஒற்றுமை இருந்தால் திமுக வீட்டுக்கு போவது உறுதி. இந்த ஆளுங்கட்சிக்கு இல்லை, எல்லா ஆளுங்கட்சிக்குமே அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் முதல்ல இருக்க வேண்டியது எதுனா எதிர்கட்சி ஒற்றுமை, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. அது இல்லைன்னா கஷ்டம். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. எதிர்கட்சி ஒற்றுமை இல்லை என்றால் ஆளும் கட்சியை வீட்டுக்கு அனுப்புவது என்பது மிக மிக கடினம். இன்றைய திமுகவோட மிகப்பெரிய பலம் எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது. நிறைய விஷயங்களை பேசணும். நன்றி சார்.